பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். அந்தப்படி புருஷர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கும் பொழுது பெற்றோர் எப்படியாக ஒரு பங்கு வகிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு சகோதரரே, நீங்கள் உங்களுடைய மனைவியின் இடத்தில் எப்படியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டு நீங்கள் அதன்படி செவி கொடுத்து நடந்தால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மிகவும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு மனைவி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் உன் தாயும் தகப்பனும் கர்த்தரால் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி ஊரை கூட்டி உனக்கு திருமணம் செய்து வைத்து உனக்கென்ற ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டுமா, அந்த ஒரு மனைவியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீங்கள் வேறு ஒரு உறவை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு தான் அந்த வேதம் சொல்லுகிறது. உனக்கு மனைவி இருக்கும் பொழுது வேறு ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தாலே அவளோடு நீ விபச்சாரம் செய்ததுக்கு சமம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நீங்க பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 6:25 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே. அது மாத்திரமல்ல, நீ ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணுமா, ஒரு இச்சையோடு பார்க்க கூடாது. எப்படி நீ ஒரு பெண்ணை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுகிறது, ஏன்னா அவங்க அழகா இருக்காங்க அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், ஒரு இச்சையோடு பார்க்கக்கூடாது. சகோதரத்துவமாய் நீங்கள் பார்க்கறது வேற, ஒரு இச்சையோடு பார்க்கறது வேற. அப்படி நீங்கள் பார்க்காமல் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சகோதரியை நீங்கள் எப்படி பார்க்கணுமா, இச்சையோடு பார்க்கக்கூடாது. இரண்டாவது, அவளுடைய கண் இமையினால் உன்னை பிடிக்க விடாதே. அவள் ஒரு வேளை வேசியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு நீ உன்னை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, நீங்க பார்க்கும் பொழுது உன்னுடைய வழியை அவளுக்கு தூரப்படுத்து. இது நீதிமொழிகள் 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழி அவளுக்கு தூரப்படுத்து, அவள் வாசலை கிட்டி சேராதே. நீ ஒரு வேளை போவாயானால், இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வேலை செய்கிற கம்பெனியில் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வயசாகிடுச்சு, 28 வயசாகிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகலை. ஆனால் ஏன் என்று கேட்கும் பொழுது, என்னோடு வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் திருமணமானவர்கள், ஆனாலும் வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதை நினைக்கும் பொழுது ஆண்களை நினைத்தா பயமாக இருக்கிறது, திருமணம் என்று நினைக்கும் போது பயமாக இருக்கிறது என்று அந்த பெண் கூறியதை இந்த சகோதரி என்னிடத்தில் சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இன்றைக்கு காலம் அப்படிதான் போய்விட்டது. மனைவி என்று வீட்டில் இருந்தாலுமே கூட என்ன செய்கிறார்களாம், வேறு ஒரு உறவை தேடி போகிறார்கள். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்க வீட்டில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் கர்த்தர் அதை சரிப்படுத்துவார், உங்களுக்காக, உங்களுடைய உத்தமத்துக்காக. ஆகினால நீங்கள் அவங்களுடைய வாசலை கிட்டி சேராதபடிக்கு, உன்னுடைய வழியை அப்படிப்பட்ட பெண்களுடைய வாசலுக்கு கிட்டி சேராதபடிக்கு தூரப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்க பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7:27 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சில சமயங்களிலே கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது, சண்டைகள் வரும் பொழுது, ஒரு சின்ன சச்சரவுகள் வரும் பொழுது அதை சரிப்படுத்ததா பார்க்க வேண்டுமே தவிர அவளை கட்டவளுக்கு நீ வகை தேடக்கூடாது. ஏனெனில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு ஒருத்தி பழைய ஏற்பாட்டில் எப்படி வேண்டாலும் இருந்திருக்கலாம், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனைவியை நீ விவாகம் செய்தால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீ அவளை தள்ளிவிடக்கூடாது. குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வரும், அதை சரி பண்ணுவது உன்னுடைய கடமையா இருக்கிறது. அடுத்தது நீ பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய பலவீனமான பாண்டம். அவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியெல்லாம் நீ என்ன செய்யணுமா, அவளுக்காக விட்டு கொடுத்து போக வேண்டும். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. நீ விட்டு கொடுத்து போவாயானால் நீ அந்த குடும்பத்துக்கு தலைவனிடத்துல சில பண்புகள் இருக்க வேண்டும். நீ விட்டு கொடுத்து போகும் பொழுது அந்த மனைவி ஒரு நாள் நம்ம எவ்வளவு தவறு செய்யதாலும் கணவர் எவ்வளவு விட்டு கொடுத்து போகிறார் என்று நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தருவார். கடைசியாக 1 தீமோத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது சகோதரனே, நீ உணர்ந்து கொள். அநேகர் என்ன பண்றாங்க, குடித்து விட்டு வீட்டுக்கு பணம் கொடுக்காமல், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், மனைவியை விசாரிக்காமல், தாய் தகப்பனை கனம் பண்ணாமல்
தெரியாமல் இப்படியா இவர்கள் இருந்து விடுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு பெண்ணை தேடி சொந்த குடும்பத்தை அம்போ என்று விட்டு விடுகிறார்கள். சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால், உன் சொந்த குடும்பத்தை நீ நடத்த தெரிந்திருக்கணும். விசாரியாமல் போனால் நீ அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சகோதரனே, நீ ஒரு அந்நிய ஸ்திரீயின் மேல் நினைவாய் இருக்கக்கூடாது. உன் இமைகளினாலே அவளுடைய அழகை நீ இச்சியாதே. அவளுடைய கண்ணிமைகளால் உன்னை பிடிக்க விடாதே. அவள் பலவீனமா பாண்டமா இருக்கிறபடினால நீ விட்டு கொடுத்து போ. அவளை கட்டவிழ்க்க வகல் தேடாதே. கடைசியாக அவளை நீ எப்பொழுதும் என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தாரை, பிள்ளைகளை, மனைவியை, குடும்பத்தை எப்படி இருக்கிறது, எல்லா தேவைகளை எப்படி இருக்கிறது என்று நீ விசாரித்து அந்த குடும்பத்தை நடத்தும். இப்படி இருக்கிற குடும்பம் நிச்சயமா கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த வார்த்தை அநேக சகோதரர் இருதயத்திலே கிரியை செய்ய உதவி செய்யும், பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.